சோழிங்கநல்லூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஜல்லடியன்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் மற்றும் பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். பழண்டி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு வீதி வீதியாக சென்ற அவர் கடந்த 5 ஆண்டுகால திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சோழிங்கநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் KP கந்தனுக்கு ராட்சத இளநீர் மாலை அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பள்ளிக்கரணையில் பரப்புரை மேற்கொண்ட போது ஏராளமான இளநீரை கொண்டு உருவாக்கப்பட்ட ராட்சத மாலை கிரேன் மூலம் அவருக்கு அணிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூரில் நாம் தமிழர் வேட்பாளர் ஜெயலட்சுமி ராமன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். நீலாங்கரை பகுதியில் வீதி வீதியாக நடந்து சென்ற அவர் பூக்கடை மற்றும் பழக்கடை வியாபாரிகளிடம் நேரில் சென்று வாக்கு சேகரித்தார். மாற்றம் வர வேண்டுமானால் விவசாயி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என அவர் கோரிக்கை விடுத்தார். தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி அகரம் தென் மற்றும் மதுரப்பாக்கம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது JCB எந்திரங்கள் மூலம் 1000 கிலோ ரோஜா இதழ்களை தூவியும் 100 கிலோ ஆப்பிள் மாலை அணிவித்ததோடு தப்பாட்டம் மயிலாட்டம் என வரவேற்பளித்தனர். மத்திய அரசு எத்தனை 1000 கோடி தரவில்லை என்றாலும் அது இல்லாமல் ஆட்சி நடத்த முதலமைச்சருக்கு திறமை உண்டு என மாநிலங்களவை திமுக MP திருச்சி சிவா கூறினார். திருச்சுழி தொகுதிக்குட்பட்ட நரிக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இந்தியும் சமஸ்கிருதமும் தெரியாமல் தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தெரிந்தவன் இந்தியாவை உலகத்தின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான். இப்போது எங்களை இந்தி படித்தால்தான் என்று சொன்னால் நீ எத்தனை 1000 கோடி தரவில்லை என்றாலும் அது இல்லாமல் ஆட்சி நடத்த எனக்கு திறமை உண்டு, என் தம்பி தங்கம் தென்னரசு உண்டுன்னு எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார். மாவட்ட அதிமுக IT பிரிவு துணை செயலாளர் ஹரிஷ் பாலாஜியின் வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்த நிலையில் சம்பவ இடத்தை அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா நேரில் ஆய்வு செய்தார். திமுக வேட்பாளர் VG ராஜேந்திரனின் தூண்டுதலாலேயே இந்த வன்முறை நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியவர் CCTV ஆதாரங்களுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தென்காசியில் பரப்புரை மேற்கொண்ட சுயேட்சை வேட்பாளர் ராம்குமார் பொக்லைன் பக்கெட்டுக்குள் ஏறி நின்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு தர்பூசணி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கையில் தர்பூசணியுடன் பரப்புரையில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை தொகுதி பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரன் அம்பாள்புரம் IIT காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது திமுக வேட்பாளர் முத்துராஜாவை கடுமையாக விமர்சித்த அவர் தான் வெற்றி பெற்றால் புதுக்கோட்டையை போதையில்லா நகரமாக மாற்றுவேன் என்றும் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பேன் என்றும் பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சேகர் பொத்தனூர் முதல் வேலூர் வரை 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுடன் பேரணி நடத்தி வாக்கு சேகரித்தார். பொத்தனூர் பகுதியில் உள்ள வெற்றிலை மற்றும் வாழை விவசாயிகளை நேரில் சந்தித்த அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் எடுபடாது என்றும் கூறினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதன் மூலம் டாக்டர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த மத சார்பின்மை தமிழகத்திலே பாதுகாக்கப்படும். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சிவகுமார் தனி ஆளாக வாக்கு சேகரித்தார். ஒலிபெருக்கியை பொருத்திக் கொண்டு தனி ஒரு ஆளாக வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதி பகுதியான திருவப்பூர் பகுதியில் வசிக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களே, வியாபாரிகளே, மாணவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே,
மதுரை மத்திய தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் முயற்சி நடந்து வருவதாக தாவேக வேட்பாளர் முஸ்தபா குற்றம் சாட்டியுள்ளார். சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை மத்திய ஜெயிக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றத்தில் ஆட்சியாளர்களாக அந்த பார்ட்டி வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பாக நாங்கள் போகிற இடத்துல மிகப்பெரிய எழுச்சி இருக்குது சார். தருமபுரி தொகுதி தேமுதிக வேட்பாளர் மருத்துவர் இளங்கோவன் பிடமனேரி, அதகப்பாடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருடன் இணைந்து பிரச்சாரம் செய்த திமுக எம்பி மணி 15 ஆண்டுகளுக்கு முன்பே சிப்காட் திட்டத்தை எதிர்த்தது பாமக தான் என்று விமர்சித்தார். கோவை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் வடபடி மற்றும் மகாராணி அவென்யூ பகுதிகளில் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பேசிய அவர் குடிநீர் பிரச்சினைக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காண்பேன் என்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள குறைகளை சட்டப்பேரவைக்கு சென்றதும் உடனடியாக நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற திமுக பெண் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனன் பறை இசை வாசித்தார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்களும் கட்சித் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உதகைக்கு வந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை வரவேற்க வந்த அதிமுகவினர் பேண்டு வாத்திய இசைக்கு ஏற்ப படுகரின மக்களின் நடனத்தை ஆடினர். பின்னர் அங்கு வந்த SP வேலுமணிக்கு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாமக்கல் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று தனது தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுக்கம்பாளையம் தெருவில் திமுகவினர் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கி வாக்கு சேகரித்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் மோதலாக மாறிய நிலையில் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக இருதரப்பினரும் காவல் நிலையம் மற்றும் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாராபுரம் சாலையில் தமாக வேட்பாளர் விடியல் சேகரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் GK வாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களின் சுமையை ஏற்றியதாக சாடினார். வீட்டு வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, எலக்ட்ரிசிட்டி பில் உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்ட அரசு திமுக என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் சந்தை திடலில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சண்முக பிரியாவுக்கு ஆதரவு கேட்டு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தால் உலகத்தரத்திற்கு கல்வியை தருவோம், தரமான மருத்துவம், தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் தருவோம் என அவர் உறுதியளித்தார். உழைப்பு, வருமானம், வாழ்க்கை இப்படிதான் மக்களை வாழ வைக்கணும். இவன் என்ன வேலையை துண்டிச்சிட்டான்? இல்ல, உழைப்பை துண்டிச்சிட்டான். உட்கார்ந்துரு. இலவசத்தை கொடுத்து ஏமாத்துறான்.